ஏன் உங்களுக்கு வேற இடத்துல பட்டா கொடுத்தா அங்க போக வேண்டியதானே? ஏன் இந்த ஆத்துக்குள்ள போய் இருக்கிறீங்க? ஏரிக்குள்ள கொடுத்தாங்களா இது முன்னாடி இல்ல உங்களுக்கு இப்ப நான் பட்டா ரெடி பண்ணி கொடுக்க சொல்றேன். நீங்க தயவு செஞ்சு அனுப்புங்க. ஏரிக்குள்ள தான் ஏரிக்குது. தாத்தா பாட்டி இருந்தாங்க, அப்படி எங்க அப்பா அம்மா இருந்தாங்க. இப்ப நாங்க அப்படியே நாங்க ஒரு சரி, இப்ப நீங்க அடுத்து உங்க ஃபேமிலி இதே மாதிரி கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்லதான், வசதி வாய்ப்பு இல்லையே. இல்ல நான் கவர்மெண்ட்ல பட்டா கொடுக்க சொல்றேன், சரியா? பக்கமா ஆனா ரொம்ப தள்ளி கொடுக்கணும். நியர்பை பாதிக்காம என்ன வேலை பாக்குறீங்க? நம்முடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் வடகிழக்கு பருவமழை தொடங்கியதிலிருந்து அதிகமாக வெள்ளம் பாதிக்கப்படும் பகுதிகளை கண்டறிந்து அந்த பகுதிகளில் இருக்கும் மக்களை உடனே வெளியேற்றுதல், மேலும் அவர்களுக்கு நிவாரண முகாம் அமைத்து தங்க வைத்தல், மேலும் அவர்களுக்கு தேவையான வசதிகளை செய்து கொடுத்தல், இந்த மாதிரி பல்வேறு அறிவுறுத்தல்களை நமக்கு வழங்கியிருக்கிறார்கள். அதன்படி நேற்று திருவள்ளூர் மற்றும் சென்னை மாவட்டங்களில் அநேக இடங்களில் கனமழை பெய்தது. அதன் காரணமாக இன்று நம்முடைய நத்தம்பேடு, திருவள்ளூர் தாலுகாவுக்கு உட்பட்ட நத்தம்பேடு கிராமத்தில் ஒரு சில பகுதி ஏரியை ஒட்டிய பகுதிகள், அது ஏரி தான், அந்த ஏரியில் மக்கள் குடியிருக்கிறாங்க. அவங்களுக்கு யாருக்கும் பட்டா இல்லை, பல்வேறு வருடங்களாக இருக்கிறாங்க. அந்த இடங்களில் ஏரியோட கேட்ச்மெண்ட் அப்புறம் ஏரியிலேருந்து செல்லும் பாதையில் இருக்கிறதுனால இந்த பகுதிகளில் தண்ணீர் தேங்கியிருக்கு. இன்றைக்கி இது நம்முடைய அனைத்து அதிகாரிகளோட இன்றைக்கி ஆய்வு பண்ணியிருக்கோம். இங்கே ஒரு 15-20 வீடுகள் மக்கள் இருக்கிறாங்க. மற்ற வீடுகளில் மக்கள் காலி பண்ணிட்டாங்க. அந்த மக்களை இப்போ நம்ம நிவாரண முகாம் பக்கத்தில் இருக்கிற ஒரு கல்யாண மண்டபத்தில் தங்க வச்சு அவங்களுக்கு தேவையான குடிநீர், அவங்களுக்கு தேவையான உணவு மற்றும் அவங்களுக்கு தேவையான இதர வசதிகளை செய்து கொடுக்கறதுக்காக நம்முடைய வட்டாட்சியர் மற்றும் நம்முடைய வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் இருவரும் இணைந்து இந்த பணியை செஞ்சிட்ருக்காங்க. இந்த மாதிரி வேறு எந்தெந்த பகுதிகளில் தண்ணி இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி இந்த 2-3 மழையில் ஒரு 7 to 8 இடங்களில் தண்ணி தேங்கி இருந்தது. அந்த பகுதிகளில் எல்லாத்துலேயுமே இப்போ நம்ம ஊரக வளர்ச்சித்துறை, நம்ம நகராட்சித்துறை, நம்முடைய மாநகராட்சி எல்லாரும் சேர்ந்து, நம்முடைய நீர்வள ஆதாரத்துறை எல்லாரும் சேர்ந்து தேவையான இடங்களில் மோட்டார் மூலம் தண்ணீரை இறைச்சிட்ருக்காங்க. மற்ற பகுதிகளில் எங்கெங்கெல்லாம் கால்வாய்கள் அடைப்பு இருக்கோ அது எல்லாத்தையும் சரி பண்ணிகிட்டு இருக்காங்க. விரைவில் இன்றைக்கி ஈவினிங்குள்ளே இன்றைக்கி பெய்ஞ்ச மழைகளில் இருக்க தண்ணி எல்லாமே உடனே வடிவடையும்.